இருக்க லேடிஸ், நான் வந்து ஒரு லேடி தான். பட் நானே இது சொல்றேன். சம்டைம்ஸ் ஐ டூ தட். நானும் அதை பண்ணுவேன் சம்டைம். நான் சொல்றது முன்னாடி, அப்புறம் லேட்டா நான் உணர்ந்துக்கிட்டேன் அது தப்புங்க, அப்படி பண்ணக்கூடாதுன்றது. இந்த லேடிஸ் பண்ற தப்பு என்ன தெரியுமாங்க? இன்ஸ்டால ரீல்ஸ் பார்க்கறது, இல்லை ஒரு யூடியூப்ல ஒரு ரீல் பார்க்கறது. ஸோ அதில் வந்து ஒரு புருஷன் வந்து ஒரு பொண்டாட்டிக்கு வந்து ஏதோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்குறது, இல்லை அப்படியே ரொமான்டிக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது, அப்படியே வந்து ஒரு சினிமாட்டிக்லி ஒரு சில விஷயங்களை வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒய்ஃப்க்கு பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு மோஸ்ட்டாக கேர்ள்ஸ் பண்ணுறாங்க. அதனால நான் கேர்ள்ஸ்க்காக சொல்கிறேன், ஏன்னா நானும் ஒரு கேர்ள்ன்றதால. ஸோ இதை என்ன பண்ணுறதுன்னா, உடனே அதை எடுத்து ஹஸ்பண்டுக்கு ஷேர் பண்ணுறது. நீ என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி என்கிட்ட பண்ணியிருக்கியா, இந்த மாதிரி ரொமான்டிக்காக இருந்திருக்கியா, இந்த மாதிரி லவ் காட்டியிருக்கியா, இந்த மாதிரி எனக்கு பண்ணியிருக்கியா? ஸோ இப்படி பேசுறது, இதை பண்ணுறது நம்ம ஓகேவா. நானே வந்து நிறைய என் ஹஸ்பண்டை வந்து கலாய்க்கிறதுக்கு வந்து அண்ட் அவரை டீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மேனரில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த மாதிரிலாம் ரீல்ஸ் அனுப்பியிருக்கேன். பட் லேட்டர் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன், அது எவ்வளோ பெரிய தவறு அப்படின்றத வந்து நான் அப்புறமா தான் நான் உணர்ந்ததால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம கம்பேரிசன் பண்ணக்கூடாது. நம்ம எல்லாரும் ஒரு தெளிந்த கண்ணோட்டம் நமக்கு வச்சுக்கணும் நம்ம மைண்டில். என்னன்னா, இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு கப்புள்ஸ் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் காட்டுறாங்கன்னா அது